பிரத்யங்கரா காளி கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 24 மணி நேரம் இடைவிடாது அபிஷேக பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான மொரட்டாண்டி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நலனை முன்னிட்டு 24 மணி நேரம் இடைவிடாமல் மகா அபிஷேக பெருவிழா நடைபெற்றது. அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்கு ஆண்டுதோறும் 24 மணி நேரம் அபிஷேகம் செய்வது வருகிறது. நட்சத்திர தோஷ நிவர்த்திக்கு ஆண்டுதோறும் 24 மணி நேரம் அபிஷேகம் செய்து வருவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் பிரம்மாண்டமாக அதிகாலை முதல் தொடர்ந்து அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு 24வது ஆண்டு ஆகும். இந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அபிஷேக பெருவிழாவிற்காக பக்தர்கள் தங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை தானமாக அளித்து அபிஷேகத்தை கண்டுகளித்து வணங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை பாதாள ஸ்ரீ பிரத்யங்கரா காளி பீடாதிபதியும் விஸ்வரூப 72 அடி உயர ஸ்ரீ மகா பிரத்யங்கரா ஸ்தாபகர் ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள், இணை நிர்வாகி ஸ்ரீமதி நடாத்தூர் ஹேமலதா ஜனார்த்தனன், செயலாளர் நடாத்தூர் அஷய் நாராயணன், இளைய பீடாதிபதி நடாத்தூர் வரத தேசிகன் மற்றும் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொழிலதிபர் இந்திரா இண்டன்ஸ் கேஸ் உரிமையாளர் பரசுராமன் குடும்பத்தினர் சென்று அபிஷேக திருவிழாவை பார்த்து வழிபட்டனர். மேலும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு வழிபட்டனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கிணங்க காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் பகுதியில் மக்கள் தலைவன் தளபதி விஜய் வெற்றிக் கழகம் சார்பில் ஒருநாள் மதிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் ரமணன், துணை செயலாளர் சிவா, பொருளாளர் ஹரி, துணை பொருளாளர் கிஷோர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. அவ்வளவுதான் பாரு, என்ன மக்கள் எவ்வளவு நிக்கிறாங்க பாரு. அது உள்ள பாரு. நான் இங்க பாருண்ணா. எங்கடா அவனுங்க? அதான் தெரியலடா. வாடா வாடா, டக்குன்னு வாடா. அவ்வளவுதான் பாரு, என்ன மக்கள் எவ்வளவு நிக்கிறாங்க பாரு. எஸ்சி, எஸ்டி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்கக்கூடாது என தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் எஸ்சி, எஸ்டி மாணவர்களின் கல்வி செலவு முழுவதையும் அரசு ஏற்கும் திட்டம் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி விவாதிப்பதற்காக முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கல்வித்துறையின் ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை இயக்குநரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி,
துணை இயக்குனர் சிவராமன், முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம், நோடல் அதிகாரி பழனி, ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் கல்வித்துறை ஆதிதிராவிடர் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கூறுகையில், கடந்த 2023-24 கல்வியாண்டுக்கு கட்டணமாக ரூபாய் 38 கோடியே அந்தந்த பள்ளிக்கு அரசு வழங்கியுள்ளது. அரசு நிர்ணயம் செய்துள்ள கல்வி கட்டணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் வசூலிக்க வேண்டும். கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது. மேலும் முன்கூட்டியே மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு தொந்தரவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. அதுபோன்று நடந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆசைமணி பிறந்தநாள் விழாவையொட்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆசைமணி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து முதல்வரிடம் பிறந்தநாள் விழா காணும் ஆசைமணி ஆசி பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் செந்தில்குமார், நிரஞ்சன்குமார், சிவா, சுகுமார், ஐயப்பன், குணா, மணிகண்டன், நண்பர்கள், உறவினர்கள், பல்வேறு கட்சியின் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தியும் பூச்செண்டு பழக்கூடை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மணக்குள விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய கோவில் வளாகத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த 1008 இளநீர். அக்னி நட்சத்திரம் நிறைவையொட்டி மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் அபிஷேகம். அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இன்றோடு நிறைவடைந்தது. உலக நன்மைக்காக அக்னி நட்சத்திர நிறைவு நாளில் மணக்குள விநாயகருக்கு இளநீர் அபிஷேகம் செய்யப்படும். இளநீர் அபிஷேகம் இந்த ஆண்டும் அக்னி நட்சத்திர நிறைவையொட்டி காலை 10:30 மணிக்கு மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் இளநீர் அபிஷேகத்தை கண்டு விநாயகரை தரிசித்தனர். உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேகத்தில் ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி பழனியப்பன், தலைமை குருக்கள் கணேஷ், சீனிவாசன், நாகராஜன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், 1.5 டன் மாம்பழம் விநியோகிக்கும் செட். ஒன்றரை டன் மாம்பழம் விநியோகிக்கப்பட்டது.
இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion Dot Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion Dot Tailoring Institute மட்டும்தான். So நம்ம Fashion Dot Tailoring Instituteல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.